ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைங்க. அதனால் நானும் எங்கள் சின்ன பாப்பாவும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். விடிய காலம் எல்லாருமே ஒரு நாளைக்கு முன்னாடியே நடப்பாதையாக போயிடுறாங்க. ஆனால் அந்த டைமில் நடந்து போகிறதுக்கான சூழ்நிலை அமையல. அதனால் நாங்கள் பகல்லையே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கிளம்புனோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவக்கரையில் இருக்கிற வக்கரகாளியம்மன் கோயில். இது எங்கள் வீட்டுக்கார் தான் போயிருந்தாங்க. நாங்கள் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். இது வக்கரகாளியம்மனோட கோபுரம். மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு நடப்பாதையாக போகணுன்னு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லைங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பகல்லையே போயிடலாம், கூட்டம்லாம் கொஞ்சம் க்ரௌடு குறையுன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நானும் எங்கள் சின்ன பாப்பாவும் ஃபஸ்ட்டு இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். 2:40க்குள்ளே போயிருந்தோம். ஆனால் பயங்கர கூட்டம், க்ரௌடு நிறையாவே இருந்தது. 5 மணிக்கு தாங்க சாமியவே பார்த்துட்டு வெளியில் வர முடிஞ்சுது. அந்தளவுக்கு பயங்கர கூட்டங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே ரொம்ப கூட்டத்தில் நெரிசல்லே தான் சாமி பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக நாங்கள்லாம் சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பின்னாடி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு சாமிக்காக வாங்கிட்டு போயிருந்த மாலை, தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு சாமிக்கு வாங்கின பூ மாலையை சாத்திட்டு அதுக்கப்புறம் திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சுங்க. நல்லபடியாக பொறுமையாக சாமிலாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்தாச்சு வீட்டுக்கும்.